வரும் 25ஆம் தேதி முதலமைச்சர் தலைமையில் நடைபெற உள்ளது அமைச்சரவை கூட்டம். பட்ஜெட் குறித்து ஆலோசனை செய்ய திட்டம். திமுக ஆட்சியில் 90 விழுக்காடு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். தேர்தல் நேரத்தில் அறிவித்த திட்டங்கள் 90% மேல் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன கேட்கலாம். இதில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், அறிவித்த திட்டங்கள் பல, அறிவிக்காத தேர்தல் நேரத்தில் சொல்லாத திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. சென்னை புளியந்தோப்பில் வீடு ஒதுக்கீடு பெற்றவர்களுக்கு விருந்து பரிமாறினார். ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த படகு உரிமையாளர்களுக்கு 1,20,00,000 அபராதம் விதித்த இலங்கை நீதிமன்றம். தலா 50,000 ரூபாய் அபராதத்துடன் 12 மீனவர்கள் விடுதலை. புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்காத மத்திய அரசு. ஆந்திரா உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு 1,554 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கிறது மத்திய அரசு. வெள்ள பாதிப்பிற்கு நிதி ஒதுக்காதது குறித்த நியூஸ் 18 கேள்விக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி பதில். SDRF ஃபண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாயும் நம்ம கேட்டது கிட்டத்தட்ட 6,600 கோடி ரூபாய் கேட்டோம். 900 crores ஒதுக்கியிருந்தாங்க. மீண்டும் வலியுறுத்தி கேட்டிருக்கிறோம். தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தாவேகாவுடன் கூட்டணி இல்லை என பரவி வரும் அறிக்கை பொய்யானது. தமிழ்நாடு முஸ்லிம் லீக் தலைவர் முஸ்தபா நியூஸ் 18க்கு விளக்கம். சென்னை தாம்பரம் அருகே வேங்கைவாசல் கிராமத்தில் ஆக்கிரமிப்புகள் அகற்றம். எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்த காவல்துறை. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே மனைவி மற்றும் 3 குழந்தைகளை அரிவாளால் வெட்டிய கணவர். 2 குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் மேலும் 2 பேருக்கு சிகிச்சை. திருவாரூர் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களில் 25 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கம். திறந்தவெளி சேமிப்பு கூடங்கள் இல்லாததால் பாதிப்பு என விவசாயிகள் கவலை. திருப்பூரில் புலம்பெயர் தொழிலாளர் மனைவியை கத்தியை காட்டி மிரட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 3 பேர் கைது. கணவர், குழந்தைகள் முன்பே வன்கொடுமை செய்த கொடூரம். விஜயின் தாவேகாவுடன் கூட்டணியா? தனக்கு சரிவராது என சீமான் பேட்டி. ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பெரிய பெரிய தலைவர்கள் கூப்பிட்டே நான் போகல. எனக்கு சரி வராது. நான் எடுத்துக்கிட்டு போற அரசியலுக்கு சரி. முல்லைப்பெரியாறு அணை பிரச்சினைகளுக்கு அடுத்த 2 வாரங்களில் தீர்வு காண வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு. 4 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் ஆணை. டெல்லியின் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்ய இன்று இரவு 7 மணிக்கு பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம். பர்வேஷ் வர்மா, விஜேந்தர் குப்தா உள்ளிட்டோர்களில் ஒருவர் தேர்வாக வாய்ப்பு. அடுத்த ஆண்டு முதல் ஆண்டுக்கு 2 முறை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்த CBSE திட்டம். வரும் வாரத்தில் வரைவு விதிமுறைகளை தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல். நாட்டின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றார் ஞானேஷ்குமார். டெல்லியில் உள்ள அலுவலகத்தில் கோப்புகளில் கையெழுத்திட்டு பணிகளை தொடங்கினார். சட்டவிரோத குடியேறிகளின் கை கால்களில் விலங்கு பூட்டி வெளியேற்றும் அமெரிக்கா. வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள புதிய வீடியோ. ஆஸ்திரேலியாவில் உள்ள தீவில் கரை ஒதுங்கிய 150 திமிங்கிலங்கள். பல உயிரோடு இருப்பதால் மீண்டும் கடலுக்குள் விட முயற்சி.
பள்ளி மாணவ மாணவியரின் பாதுகாப்பை உறுதி செய்ய எந்த நடவடிக்கையும் எடுக்காது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பதவி விலக வேண்டும் என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரசு பள்ளியில் 7 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக உதவி தலைமை ஆசிரியர் கைது செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியர் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டு வருவதாகவும், பள்ளி மாணவ மாணவியரை பாதுகாக்க ஆலோசனை குழுக்களை அமைப்பதாக சொல்லி 3 ஆண்டுகள் கடந்துவிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். எந்த பள்ளிகளிலும் இந்த குழுக்கள் செயல்பாட்டில் இல்லை என்பதையே மாணவிகள் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாவது காட்டுவதாகவும், குழந்தைகள் பாதுகாப்புக்கான தேசிய அவசர உதவி எண்ணான 1098 அழைத்தால் மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அண்ணாமலை சாடியுள்ளார். பள்ளி செல்லும் பெண் குழந்தைகளை பாதுகாப்பதில் திமுக அரசு முற்றிலும் தோல்வியடைந்து விட்டதாக குற்றம் சாட்டிய அவர், மாணவ மாணவியரின் பாதுகாப்பை உறுதி செய்யாத அமைச்சர் அன்பில் மகேஷ் பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பள்ளிக்கல்வித்துறைக்கு திறமையான மற்றும் குழந்தைகள் நலனில் அக்கறை கொண்ட ஒருவரை அமைச்சராக நியமிக்க வேண்டும் என்று முதலமைச்சருக்கு அண்ணாமலை கோரிக்கை விடுத்துள்ளார். முன்பதிவில்லாத ரயிலில் சக பயணிகள் தூங்க விடாமல் டிஸ்டர்ப் செய்து கொண்டே இருந்ததால் ஆத்திரத்தில் போலீசாரை அழைத்து ரயிலில் வெடிகுண்டு இருப்பதாக கூறிய பரோட்டா மாஸ்டர் கைது செய்யப்பட்டார். சென்னையிலிருந்து சென்ற சேது விரைவு ரயிலில் கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தைச் சேர்ந்த 31 வயதான தண்டாயுதபாணி பயணித்தார். பரோட்டா மாஸ்டரான இவர் முன்பதிவில்லாத பெட்டியில் ஏறி தரையில் அமர்ந்து பயணம் செய்தபோது தூக்கம் வந்ததால் அசந்து படுத்துள்ளார். ஆனால் அந்த பெட்டியில் இருந்தவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டும் நடந்து கொண்டும் இருந்ததால் அவருக்கு தொந்தரவு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பரோட்டா மாஸ்டர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு அழைத்து ரயிலில் வெடிகுண்டு இருப்பதாக கூறியுள்ளார். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று காவலர்கள் கேட்டதற்கு ரயில் தற்போது மானாமதுரையில் இருப்பதாகவும் தானும் அந்த ரயிலில் தான் இருப்பதாகவும் கூறியுள்ளார். அங்கு வந்த ரயில்வே போலீசார் ரயிலுக்குள் சோதனை நடத்தினர். ஆனால் வெடிகுண்டு கிடைக்காத நிலையில் தண்டாயுதபாணியை பிடித்து விசாரித்தனர். அப்போது தன்னை தூங்க விடாமல் மற்ற பயணிகள் போவதும் வருவதுமாக இருந்ததால் ஆத்திரத்தில் இவ்வாறு செய்ததாக அவர் கூறினார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த ரயில்வே போலீசார் அவரை கைது செய்தனர். தமிழக பட்ஜெட் தாக்கலாக உள்ள நிலையில் சிறு குறு தொழில்களுக்கான தொழில்பேட்டைகளை பல்வேறு பகுதிகளில் அமைக்க வேண்டும் என தமிழ்நாடு சிறு குறு தொழில்கள் சங்கத்தினர் எதிர்பார்த்துள்ளனர். ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எதிர்பார்த்துள்ள மாநில நிதிநிலை அறிக்கை மார்ச் 14ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது. இது தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் தங்களது கோரிக்கைகளையும் முன்வைத்து வருகின்றனர். அந்த வகையில் தமிழ்நாடு சிறு குறு தொழில்கள் சங்கத்தினரும் தங்களது எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். கடந்த ஆண்டு தாக்கலான தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் சிறு குறு தொழில்களுக்கான தொழிற்பேட்டைகள் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அரசே முயற்சி செய்து பல்வேறு இடங்களில் அவற்றை ஏற்படுத்த வேண்டும் என எதிர்பார்ப்பதாக இச்சங்கத்தினர் தற்போது தெரிவித்துள்ளனர். தொழிலாளர்கள் தங்கும் விடுதி அமைக்க வேண்டும் என கடந்த முறை கேட்டிருந்த நிலையில் சென்னை, கோவை போன்ற இடங்களில் அது செயல்படுத்தப்பட்டது. இந்நிலையில் இதை அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்த வேண்டும் என தற்போது எதிர்பார்த்துள்ளனர். குறுந்தொழில்களுக்கோ எந்த தொழிலுக்கும் மானியங்கள் பின்தங்கிய மாவட்டங்கள் மாத்திரம்தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இங்கேயுமே பின்தங்கிய பிளாக்குகள் தான் இருக்குது. கோயம்புத்தூர்லேயுமே சில இடங்களில் மாத்திரம்தான் இருக்குது. எங்கே நடத்தினாலும் இந்த குறுந்தொழில்களுக்கு மானியங்கள் இருந்தது. அது சிறு தொழில்களுக்கு மாற்றணும். சிறு தொழிலும் குறுந்தொழிலுக்கு ரெண்டுக்கும் சேர்த்திய மானியங்கள் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். மேலும் தொழில் வரி, சொத்து வரி போன்றவற்றை முறைப்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. சிறு குறு தொழில்களுக்கு இடம் வாங்குவதற்கான டாக்குமெண்ட் கட்டணத்தை குறைக்க வேண்டும் எனவும் எதிர்பார்த்துள்ளனர். சொத்து வாங்கும்போதோ இல்லை ஏதோ ஒரு இடம் வாங்கும்போது எங்களுக்கு குறுந்தொழில்களுக்கு 50%, இந்த எம்எஸ்எம்இக்கு 50% ரிடக்ஷன் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணாலும் 60% ரிடக்ஷன் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. அந்த வரி கட்டுறது நம்ம டாக்குமெண்ட் சார்ஜஸ் 50% இருந்தது, அது 60% கம்மி பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். குறுந்தொழில்களுக்கு வழங்கப்பட்டு வந்த முதலீட்டு மானியங்களை மீண்டும் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. அதேபோல மின் கட்டணத்திற்கு நிறைய மானியங்கள் வழங்கி சோலார் மின் உற்பத்திக்கான சலுகைகளை தர வேண்டும் என எதிர்பார்ப்பதாகவும் சிறு குறு தொழில்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர்.